வணக்கம் மக்களே. ஜூன் 24ஆம் தேதி இது தினத்தந்தி நாளிதழ். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி குமரி மாவட்ட செய்திகளில் கடைசி பக்கத்தில் ஒரு துண்டு செய்தி. குமரிக்கு 2550 டன் ரேஷன் அரிசி. இது பொதுவாக மத்தியிலிருந்து மாநிலத்துக்கு ஒதுக்கீட்டின் அடிப்படையில் ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படும். அது மக்களுக்கு போய் சேரும். சரிங்களா? இது வழக்கமாக நடக்கிறது தான். இங்கே பாருங்க, தெலுங்கானாவிலிருந்து குமரிக்கு 2500 டன். இதை பார்க்குறப்ப மக்களுக்கு சிலருக்கு தோணலாம், அப்போ நம்ம ஊர்லலாம் நெல்லே விளையலையா, நம்ம ஊர்லலாம் அந்த அளவு இல்லையா அப்படின்னா இருக்குது. நம்ம ஊர்லேயே நிறையவே விளையுது. ஆனால் அது சரிவர சேமிக்கப்படுதா, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுதா அப்படின்றது கேள்விக்குறிதான். காரணம், இந்த காணொலியை பாருங்க. இது எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கொள்முதல் நிலையம், சேமிப்பு கிடங்கு. இந்த இடத்துல எந்த அளவுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. மேற்கூரை கூட கிடையாது, வெறும் சும்மா பெயருக்கு தூண்கள் மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கும். இந்த கொள்முதல் நிலையத்துல ஒண்ணு நடக்கும், அது நிறைய பேருக்கு தெரியாது. என்னன்னா, விளைய வச்சு அறுவடை பண்ணி அதை கொண்டு காலையில இங்க தட்டுவாங்க விவசாயிகள். சாயந்தரமா அதை விலைக்கு எடுக்கிறது வரைக்கும் அந்த நெல்லுக்கு என்ன ஆனாலும் விவசாயிகள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துல மழை வந்தாலும் சரி, இல்லை வேற எதாவது ஆனாலும் சரி. அதனால அந்த நேரத்துல அவங்க படுற பாடு அப்படி இருக்கும். மேல தார்பாயெல்லாம் போட்டு மூடி திடீர்னு மழை வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இது ஜூன் 24 வந்த செய்தி. ஜூன் 23 நியூஸ் 18 போடப்பட்ட ஒரு செய்தி காணொலியை பாருங்க. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல உள்ள ஒரு கொள்முதல் நிலையம், சேமிப்பு கிடங்கு என்ன கேவலமா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நெல் மூட்டைகள் டன் கணக்குல இருக்குது. அதுக்கு மேல சும்மா தாரப்பாய் போட்டு மூடி இருக்காங்க. மழை அவ்வளவு நாசமாயிருக்கு. 2 பேரை பணியிடை நீக்கம் பண்ணிருக்காங்க. ஆனா அது என்ன, நெல் வீணா போச்சு. உண்மையான தமிழர்கள் அறத்தின் பால் நிற்பவர்கள். அப்படிதான் நம்மளை வளர்த்தாங்க. நம்ம விடுதலை போராட்ட வரலாற்றுல ஆணையரவு சமர் நடந்துகிட்டு இருக்குது. அங்க உணவு தட்டுப்பாடு ஆகி போச்சு. யாரு? எதிரிகளுக்கு. அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்மளுடைய புலிகள் அவங்களுக்கான உணவை கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அடுத்த நாள் சண்டை போட்டு ஜெயிச்சாங்க. இதே வேற ராணுவமா இருந்தா என்ன பண்ணிருக்கும்? சோறு தண்ணி கொடுக்காம பட்னி போட்டே கொண்டிருக்கும். நம்ம அப்படி கிடையாது. நம்ம அறத்தின் வழி நிற்பவர்கள். இந்த கொள்முதல் நிலையங்கள்ல அரிசி வீணாக்கப்படுகிறது, அந்த அரிசி எங்க போகுது, இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே ஐயா சீமான் ஒரு மேடையில பேசியிருப்பாரு. ஆனா சில விஷயங்களை நம்ம வெளிப்படையா சொன்னா நம்மள பைத்தியக்காரனா பாப்பானுங்க. என்ன பண்றது, நாங்க தான் சினிமா நடிகர்கள் இல்லையே. எனக்கு இது வரப்போ ஒண்ணுதான் தோணுச்சு, நம்ம ஊர்ல இருக்கிற நெல்லு, விளையிற நெல்லை சரியவர சேமிச்சாலே இங்க பஞ்சமே இருக்காது. ஏன்னா நாளைக்கு ஒரு பேரிடர் காலம் ஏற்படும் போது தேவைக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்துல பல பயிர்கள் அழியலாம். உணவுக்கு என்ன பண்ணுவீங்க? நம்ம மட்டும் சாப்பிடுறது இல்லைங்க, மத்தவங்களும் சாப்பிடுங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவனும் மனுஷன் தான், அவனுக்கும் பசிக்கும். வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒழுங்கா சேமிச்சு வச்சாலே நாளைக்கு ஒரு பேரிடர் காலம் ஏற்படும் போது இது நமக்கு உதவும். இங்க அண்டை மாநிலத்திலிருந்து டன் கணக்குல உணவு வருது, நம்ம விவசாயிகள் விளைய வைக்கிற நெல்லு நாசமா போயிட்டு இருக்கு. புது அரசாங்கம் இப்பதான் அமைஞ்சிருக்குது. இதை முக்கியமா கவனத்தில் கொண்டு சரி பண்ணாங்கன்னா நல்லது. ஏன்னா இது உணவு சார்ந்தது, பசி சார்ந்தது. நம்ம மட்டும் உயிர் இல்ல, ஆடு மாடு காக்கா குருவி நாய் நரி எல்லாமே உயிர் தான். போதிக்கும் போது புரியாதது பாதிக்கும் போது புரிய வரும். ஒரு நாள் மக்களுக்கு புரிய வரும், அன்னைக்கு தெரியும். வெல்க தமிழ்.